ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இரத்துச் சிவப்பு நிலவு பிளட் மூன் இன்று நிகழ்ந்தது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மாலை 6:17 மணி முதல் சுமார் 31 நிமிடங்கள் இந்த கிரகணத்தின் இறுதி பகுதியை மக்கள் கண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் நிலவிய இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. காங்கிரசிற்கு 27 இடங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் பெருதரமரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தமிழக அரசை விமர்சித்துள்ளனர். தமிழகத்தில் சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதால் பாதிப்புள்ள குழந்தைகளை முழுமையாக குணமடைந்த பிறகே பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. +2 பொதுத் தேர்வின் முதல் நாளில் சுமார் 9,919 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபி இல்லாதது குறித்து நடிகர் விஜய் கேள்வி எழுப்பியது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 550க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதுடன் கத்தார் நிறுவனம் எரிவாயு உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் குறித்து பிரதமர் மோடி சவுதி மற்றும் ஓமன் நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசியில் ஆலோசித்தார். ஒத்திவைக்கப்பட்ட குரூப் 2-2A தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் இன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுகள் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.